கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். கர்த்தருடைய சத்தம் என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், பிறருக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து ஒரு கருத்தை உங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 19:12 வசனத்தை வாசித்து பார்க்கையில், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடுவித்தரலோ. தன்னுடைய குற்றங்களை உணர்கிறவன் யார் என்று ஒரு கேள்விக்குறியை இங்கே பார்க்கிறோம். இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் நான் ஒரு தவறுமே செய்ததில்லை என்று சொல்ல முடியாது. எந்த மார்க்கத்தில் பிறந்திருந்தாலும், எந்த சூழ்நிலையில் வளர்ந்து வந்தாலும், வயதுக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றபடி பல தவறுகளை மனிதர்கள் செய்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். படித்தவர்களும் செய்கிறார்கள், படியாதவர்களும் செய்கிறார்கள். தவறு விளைவிப்பது அது ஒரு ஹியூமன் நேச்சர். தவறுகள் செய்வது என்பது ஒரு மனிதனுடைய இயல்பு அல்லது சுவாபம், அதனுடைய சுவாபத்திலே கலந்திருக்கிறது என்று சொல்லலாம். பொதுவாக மனிதர்கள் தாங்கள் செய்த குற்றங்களை, தவறுகளை மூடி மறைக்க விரும்புவார்கள். பிறர் பார்த்துவிடக்கூடாது, பெற்றோர்கள் கண்டுகொள்ளக்கூடாது என்று தங்கள் தவறுகளை மூடி மறைக்க விரும்புவார்கள். ஆண்டவர் நீதி உள்ளவர். தேவனிடத்தில் பட்சபாதமே கிடையாது. யூதனாயிருந்தாலும் கிரேக்கனாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் தேவன் எல்லோரையும் நேசிக்கிறார். இஸ்ரவேல் மக்களை குறித்து ஒருமுறை ஆண்டவர் சொன்னார். ஓசியா தீர்க்க தரிசனம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஓசியா மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூறின ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்கள் உங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு போய்விடுவேன். நீங்கள் குற்றங்களை உணராமல் பாவ வாழ்க்கையில் நிலைத்திருப்பீர்கள் என்றால் நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருந்தாலும் உங்கள் மத்தியில் நான் இருக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், குற்றங்களை உணர்ந்து கொள்ளுகிற வரைக்கும் என் ஸ்தானத்துக்கு போய்விடுவேன் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் தேவனுக்கு முன்பாக நம்முடைய குற்றங்களை மறைக்க முடியாது. பொதுவாக குற்றங்களை பிறர் மேல் சாட்டுவதும் பிறருடைய குற்றங்களை கண்டுபிடிப்பதும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எளிதானது. ஆதாம் தவறு செய்த போது ஏதேன் தோட்டத்தில் வந்து, நீ ஏன் நான் சொன்ன வார்த்தையை மீறி கனியை புசித்தாய் என்று சொன்னபோது, ஆதாம் ஏவாள் ஆகிய 2 பேரும் தங்கள் கீழ்ப்படியாமையின் பாவத்திற்கு காரணம், அவர்கள் தங்கள் காரணங்களை தேவன் மேலேயே குற்றம் சாட்டினார்கள். ஆதாம் சொன்னான், நீர் எனக்கு கொடுத்த ஸ்திரீ அந்த பழத்தை கொடுத்தால் ஆகையால் புசித்தேன் என்று கூறுகிறார். அது எதை காட்டுகிறது? ஆண்டவர் கேட்டார், நான் விலக்கின கனியை நீ புசித்தாயா? ஆமாண்டவரே புசித்தேன் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக நீர் எனக்கு கொடுத்த ஏவாள் கொடுத்தால் புசித்தேன். அப்படி என்றால்
அங்கே அந்த பழத்தை புசித்து கீழ்ப்படியாமையின் தவறை செய்ததற்கு தேவன் மேலேயே அந்த குற்றத்தை சுமத்துவதாக பார்க்கிறோம். ஏவாளிடத்தில் கேட்கிறார், நீ ஏன் அந்த கனியை பறித்தாய் என்று சொல்லும் போது, என்னை சர்ப்பம் வஞ்சித்தது என்று சொல்லி சர்ப்பத்தின் மேல் குற்றத்தை சாட்டு. இது எதை காட்டுகிறது என்றால், மனிதனுடைய தன்மை தங்கள் குற்றங்களை ஒத்துக்கொள்ளாமல் குற்றங்களை பிறர் மேல் சாட்டுவதை காட்டுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பிறரை குற்றவாளியாக தீர்க்கக்கூடிய மக்களை குறித்து ஆண்டவர் உபதேசிக்கையில், உன் கண்ணில் உத்திரம் இருக்கிறதை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? தன் கண்ணிலே ஒரு பெரிய உத்திரம் போன்ற ஒன்று இருக்கிறது, அதை அவன் உணரவில்லை. ஆனால் தன் சகோதரன் கண்ணில் இருக்கின்ற ஒரு துரும்பை அவன் பார்க்கிறான் என்று ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனிதர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எங்கும் காணப்படுகிறது. அரசியல் வட்டாரங்களிலும் அது அதிகமாய் காணப்படுகிறது. அது ஒரு கீழ்த்தரமான செயல். ஆண்டவர் என்ன கூறுகிறார்? ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குற்றங்களை உணர வேண்டும். தான் செய்த தவறுகளை அவன் உணர வேண்டும். உணர்ந்து அவைகளுக்காக கிறிஸ்துவிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவால் கிடைக்கக்கூடிய மீட்பும் ரட்சிப்பும் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் அறிந்த அற்புதமான ஒரு வார்த்தை, நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தன் பாவங்களை மறைக்கிற மனிதன் வாழ்வடை மாட்டான் என்றால் he shall not prosper என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுவான். ஏற்கனவே சொன்னேன், தேவனுக்கு முன்பாக மனிதர்கள் தங்கள் குற்றங்களை மறைக்க முடியாது. மனிதர்களுக்கு முன்பாக சில காலங்கள் மறைத்து வைக்கலாம். ஆனால் மனுஷன் செய்த குற்றங்கள் தவறுகள் கண்டிப்பாக ஒரு நாள் வெளிப்படுத்தப்படும். இஸ்ரவேல் தேசத்திலே எகிப்திலிருந்து புறப்பட்ட மனிதர்களில் ஒருவன் ஆகான் என்று ஒருவன் இருந்தான். யோர்தானை தாண்டி எரிகோவுக்கு சென்றார்கள். யோசுவா சொல்லுகிறார், எரிகோவில் உள்ள சாபத்தீடான எந்த பொருளையும் யாரும் இச்சித்து எடுக்கக்கூடாது. ஆண்டவர் எரிகோவின் மேல் வெற்றியை கொடுக்கிறார். அப்பொழுது இந்த ஆகான் ஒரு பாபிலோனிய சால்வையும் வெள்ளி பாலத்தையும் தங்க பாலத்தையும் எடுத்து தன் கூடாரத்தின் கீழ் மறைத்து வைத்தான். எத்தனை நாட்கள் அதை மறைத்து வைத்திருக்க கூடும்? சில நாட்கள் மறைத்து வைத்தான். ஆனால் அவனால் வாழ்நாளெல்லாம் மறைத்து வைக்க முடியவில்லை. அவன் மறைத்து வைத்து அவன் குற்றங்கள் நியாயம் தீர்க்கப்படுகிற வரைக்கும் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. இதனாலே அவனுக்கு என்ன நேரிட்டது என்றால், வாஞ்சித்து பிரயாணப்பட்டு வந்த கானான் தேசத்துக்குள் கால் வைக்க முடியவில்லை. தாவீது ராஜா அரசனாய் இந்த காலத்திலே கர்த்தருக்கு விரோதமான ஒரு பெரிய பாவத்தை செய்கிறார். செய்த பாவத்தை மூடுவதற்காக, மறைப்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்ளுகிறான். சில நாட்கள்
அவனால் மறைத்து வைக்க முடிந்தது. அவன் ராஜாவா இருந்தபடியினால் இவ்வளவு மறைக்க முற்பட்டான். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு அவனால் மறைக்க முடியவில்லை. இக்காலகட்டங்களிலே தேவன் தீர்க்கதரிசி அனுப்பி அவன் குற்றத்தை உணர்த்தின போது தன் குற்றத்தை உணர்கிறான். உணர்ந்தபடியால் தான் சங்கீதம் 51 என் குற்றங்கள் என் பாவங்கள் எப்பொழுது எனக்கு முன்பாயிருக்கிறது, என்னை ஈசோப்பினால் கழுவும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும், பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதையும் என்று அவன் கதறி ஜெபிப்பதை பார்க்கிறோம். 32ஆம் சங்கீதத்திலே ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தன் குற்றத்தை மூடி மறைத்து வைத்தான். நீங்கள் 32ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் நான் அடக்கி வைத்த மட்டும், இந்த வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நான் அடக்கி வைத்த மட்டும் என் கதறுதலாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அங்கே வறட்சியும் புலம்பலும் அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததாக சொல்லுகிறார். உம்முடைய கை என் மேல் பாரமாய் இருந்தபடியால் என்னுடைய ஈரம், அதாவது என்னுடைய எல்லாம் வறண்டு போயிற்று. 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். அது அற்புதமான வார்த்தை. 32ஆம் சங்கீதத்திலே என் சாரம் உஷ்ணகால வறட்சியைப் போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று கூறுகிறார். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். எதற்காக? வசனத்தில் வாசிக்கிறோம், அக்கிரமத்தை மறைக்காமல் உமக்கு அறிவித்தேன், தேவரீர் என் மீறுதலின் தோஷத்தை பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். அன்பானுள்ளே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் உங்கள் வாழ்வில் ரட்சிப்பை தரும்படிக்கு நாம் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் என்றால் ஆசீர்வதிக்கப்படுவோம். 2 மனிதர்கள் தேவாலயத்துக்கு சென்றார்கள். ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். பரிசேயன் தேவாலயத்தில் சென்று தன்னுடைய நீதிகளை எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை செய்கிறான். ஆயக்காரனோ தன் மார்பிலே அடித்து பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அங்கே he acknowledged himself that he was a sinner before the presence of God. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே தான் ஒரு பாவி என்று அறிக்கை செய்கிறான். அறிக்கை செய்த ஆயக்காரன், தான் பாவி என்று ஒத்துக்கொண்ட ஆயக்காரன் நீதிமானாக மாற்றப்படுகிறான். பாவியை நீதிமானாக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் இந்த பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படிக்கு அவரவர் ஒவ்வொருவரும் தங்கள் குற்றங்களை உணர்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சில துன்பங்கள் நெருக்கங்கள் வரும்போது தங்கள் குற்றங்களை உணர்வார்கள், அதோடு நின்று விடுவார்கள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருந்த காலத்திலே பார்வோன் ஜனங்களை ஒடுக்கினான். அப்பொழுது சில வாதைகள் எகிப்தில் வந்தது. வாதைகளையும் துன்பங்களையும் கண்ட சூழ்நிலையில் பார்வோன் சொல்வான், நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் என்னை தயவாக மன்னிப்பாராக என்று சொல்லி மோசேயிடத்தில் கேட்பான். திரும்பவும் அவன் ஜனங்கள் மேல் கொடுமையாக செயல்படுவான். நெருக்கங்கள் துன்பங்கள் வரும்போது அவன் சொன்ன வார்த்தை, நான் பாவம் செய்தேன், மோசேயிடத்தில் சொன்னான். ஆனால் பாவங்களை மன்னிக்கிற கர்த்தரிடத்தில் உண்மையாக தன் குற்றத்தை உணர்ந்து அறிக்கை செய்திருப்பான் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கு வேலையிலிருந்து தன்னை விடுவித்திருப்பான். கர்த்தர் அவனுக்கு இரக்கம் பாராட்டியிருப்பார்.
அவன் அவ்விதமாய் இரக்கம் பாராட்டாதபடி, இரக்கத்தை பெறாமல் ஜனங்களை தொடர்ந்து ஒடுக்கினபடியினாலே செங்கடலிலே அவன் அமிழ்த்தப்பட்டு போனான் என்று பரிசுத்த வேதம் கூறுகிறது. ஆகையால் குற்றங்களை உணர்ந்தால் மட்டும் போதாது, கிறிஸ்துவிடத்திலே அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே சவுல் என்ற ராஜாவை குறித்து வாசிக்கையில் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தாவீதே நீதிமான், நான் பாவம் செய்தேன். தன்னுடைய குற்றத்தை உணர்வான். ஆனால் தாவீதை கொலை செய்யும் திட்டத்தை அவன் விடவில்லை. அது உண்மையான ஒரு கன்ஃபெஷன் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அன்றைக்கு கெட்ட குமாரன் எப்படி ஒரு தெளிவடைந்து என் தகப்பனிடத்தில் போய் உமக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், என்னை மன்னித்தருளும் என்று நான் போய் மன்றாடுவேன் என்று சொல்லி எப்படி உணர்ந்து வந்தானோ, அதே போல நாம் செய்த தவறுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து நாம் கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை செய்வோம் என்றால், கர்த்தர் நாம் அறிக்கை செய்கிற எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார். இந்த உன்னதமான மீட்பை எல்லோரும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு இவ்விதமாய் தங்கள் குற்றங்களை தேவனுக்கு முன்பாக ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து மீட்பை பெறாத மக்கள் கிறிஸ்துவின் நியாய தீர்ப்புக்கு முன்பாக அவர்கள் குற்றங்கள் விசாரிக்கப்பட்டு தண்டனை பெறுவார்கள். 1 யோவான் 1:9 இவ்விதமாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுமுள்ளவராயிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவரவர் செய்த குற்றத்தை அவரவர்தான் கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். உங்கள் குற்றத்தை இன்னொருவர் அறிக்கை செய்ய முடியாது. யார் தங்கள் குற்றங்களை உணர்ந்து கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை இடுகிறார்களோ அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். இன்றைக்கு இந்த மீட்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் உங்கள் பாவங்கள் உங்கள் கணக்கில் பத்திரமாக நியாய தீர்ப்பு நாளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் நாளிலே, நியாய விசாரணை நாளிலே குற்றங்கள் பாவங்கள் விசாரிக்கப்படுகையில் உங்களுக்கு, அதாவது அறிக்கையிட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத மக்களுக்கு பெரிய வேதனையும் துக்கமும் நிந்தையும் ஏற்படும். ஓசியா தீர்க்க தரிசனத்திலே ஒரு வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13:12 இவ்விதமாய் சொல்லுகிறது, எப்ராயிமின் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது, அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது, பிரசவ ஸ்திரீயின் வேதனை கொத்த வேதனை அவனுக்கு வரும். யாருக்கென்றால் தன் பாவங்களை அறிக்கை செய்து கிறிஸ்துவிடத்தில் மன்னிப்பையும் மீட்பையும் பெறாத மக்கள் எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் நீங்கள் செய்த பாவங்கள் ஒரு கட்டாக கட்டப்பட்டு அது விசாரணைக்காக பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா சொல்லுகிறார், யூதாவின் பாவம்
இரும்பு ஆணியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானுள்ளே, நாம செய்த பாவங்களை நீங்களும் நானும் மறக்கலாம். தேவனுடைய சன்னிதானத்திலே அது மறக்கப்படுவதில்லை. செய்த குற்றங்கள் ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. இன்றைக்கு நாம் செய்த தவறுகளை உணர்ந்து மன்னியும் இயேசுவே என்று கேட்டால் இரக்கம் பெறுகிறீர்கள். பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. தெய்வீக சந்தோஷம் உள்ளத்தை நிரப்புகிறது. இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரம் உண்டு. இயேசுவை தவிர மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க எந்த மார்க்கத்துக்கும் எந்த அவதார புருஷர்களுக்கும் அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் பாவத்தை போக்கும் பலியாக தன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள் விதமாய் சொன்னார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, வானத்தின் கீழே பூமியின் மேலே கிறிஸ்து இயேசுவின் நாமமே அல்லாமல் மனுஷருக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அன்பாருள்ளே, இந்த அற்புதமான மாலை நேரத்திலே கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது வேற ஒன்றுமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். கடந்து வந்த பாதையில் நீங்கள் செய்த புண்ணியத்தை அல்ல, தவறுகளை யோசியுங்கள். இன்றைக்கு மனிதர்கள் பிறர் மேல் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ அந்தரங்கத்திலும் வெளியரங்கத்திலும் தவறுகள் நிறைய இருக்கிறது. அதை உணரக்கூடிய உணர்வில்லை. எத்தனையோ காரியத்தை கற்றிருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள குற்றத்தை உணரக்கூடிய உணர்வு மனிதர்களுக்கு இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய தேவ பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தினாலும் அனுதின வாழ்க்கையில் தேவனுடைய ஜெபத்தில் தரித்திருப்பதினாலும் அவர்கள் குற்றங்களை கடிந்து கொண்டு உணர்த்துகிறபடியால் அவர்களால் பரிசுத்தமாய் வாழ முடிகிறது. ஆகையால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானுள்ளே, ஆண்டவர் உங்களை பார்த்து நியாயந்தீர்க்க வந்தேன் என்று சொல்லவில்லை. நம்மை மீட்பதற்காகத்தான் இயேசு வந்தார். ஆகையால் இந்த ராத்திரி நேரத்திலே உங்களை உய்த்து பாருங்கள். உங்களை ஆராய்ந்து பார்த்து உங்கள் குற்றங்கள் குறைகளை ஒப்புக்கொண்டு கிறிஸ்துவிடத்தில் அவைகளை கன்ஃபஸ் பண்ணுங்கள். இந்த குற்றங்களை புரிந்த என்னை மன்னித்தருளும் என்று கேளுங்கள். அப்பொழுது இயேசு உங்கள் பாவத்தை மன்னிப்பார். உங்கள் கரைபட்ட வாழ்க்கையாகிய வஸ்திரத்தை உங்களை விட்டு எடுத்து போடுவார். ஒரு புதிய வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். ஒரு பெரிய சமாதானத்தின் ஆசீர்வாத வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் புதிதாய் துவக்கப்படும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசு உங்களை அழைக்கிறார். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் உங்களை மீட்புக்காக அழைக்கிறார். இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை பணத்தினாலோ வேற எந்த நிலையிலும் பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்து கொடுப்பதை கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆகையால் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த நாளிலாயிலும் உங்கள் ரட்சிப்புக்கேற்றவர்களை அறிந்து கர்த்தருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தையின் மூலம் நீர் பேசுகிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். வார்த்தையை ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வியாதிகளை சுகமாக்கும். ஆவியானவர் ஒவ்வொருவரோடு தொடர்ந்து பேசும், கிரியை செய். எல்லா துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே,
ஆமென். பிரைஸ் அலாட். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நப்தலி சண்டே ஸ்கூல் புக்ஸை உங்களிடத்துல அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். முழு வேதாகமத்தையும் 12 வால்யூமாக பிரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வால்யத்துலேயும் 30 லெசன்ஸ் இருக்கும். அந்த ஒரு புத்தகம் ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு போதுமானதாக இருக்கும். இந்த புத்தகத்தில் அந்த வேத பகுதி கொடுத்துருக்கோம், அதனுடைய அந்த பாடத்தினுடைய நோக்கம் கொடுத்துருக்கோம், அதில் மெமரி வர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜூனியர் சீனியர் கேட்டால சொல்லி கொடுக்கறது போல் சில இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம் ஜூனியர் சீனியர்னு, சில இடத்துல ஜூனியருக்கு மட்டும் கொடுத்துருப்போம், பெரியவங்களுக்கு முழு வசனத்தை நீங்கள் சொல்லி கொடுத்தலாம். கலரிங் பேஜ் இருக்குது, ஏன்னா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கலர் இஷ்டம் இருக்கிறதுனால கலரிங் பேஜஸ் இருக்குது. அதே போல் கொஸ்டின் ஆன்சர், ஃபில்லப்ஸு, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங், அப்புறம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், அந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒவ்வொரு பாடங்களுக்கும் வேறு வேறையாக கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து 9940937773 9940937773 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு புக்ஸ் வேணும்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஃபார்ம் அனுப்பித்தரோம். அந்த ஆர்டர் ஃபார்மில் நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு அதை நாங்கள் அனுப்பித்தர ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் நம்மிடத்தில் இருக்கிறது. எல்லா விதங்களிலும் இது பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை நன்கு கற்றுக்கொள்ளவும் தேவனுக்காக பயன்படவும் இது கண்டிப்பாக வசதியாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள்.